அமெரிக்கா என்னதான் இப்போ நமக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொன்னாலும் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரே வந்து சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்கா மற்றும் யூகே, லண்டன் மற்றும் மேற்கத்திய நாடுகளுடைய ஃபண்டிங்கில் சப்போர்ட்டில் தான் வந்து நாங்கள் பாகிஸ்தானில் வந்து இராணுவத்தை ஆரம்பத்தில் நாங்கள் வந்து தொடங்கணும்னு வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணாங்களா இல்லையான்றது வந்து தெரில. அப்போது அமெரிக்கா இப்போ இந்தியாவுக்கு துணை நின்னாலும் சப்போர்ட் பண்ணாலும் இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த S-300 அப்படின்னக்கூடிய அந்த ரேடாராக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரஃபேலாக இருக்கட்டும், இது ஒவ்வொன்றும் பல்லாயிரம் கோடி மதிப்பு பெற்றது. ஒரு 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 700-800 கோடி ரூபாய்க்கு மேலே வேல்யூ இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேடார்ஸும் வாங்கி நீர்மூழ்கி கப்பல் வார்ஷிப்ஸில் இருக்கக்கூடிய அந்த அம்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அம்யூனிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பயன்படுத்துறது, பாம்ஸை வந்து பயன்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு முயற்சிகளை வந்து எடுக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்யும் போது மிசைல் அட்டாக்ஸ் பண்ணுறது வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் இழப்புகளை ஒரு நாட்டிற்கு ஏற்படுத்தும், புரிந்து கொள்ளுங்கள். ஜிஎஸ்டி வரி வாங்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்திருப்பீங்க, நாடு ஏன் இவ்வளோ வாங்குது இவ்வளோ வாங்குது. இப்போ தெரிஞ்சுதா, ஒவ்வொன்றையும் தூக்கி வாங்கி இவ்வளோ ரஃபேல் வாங்கினதுனால தான் இவ்வளவு துல்லியமான அட்டாக்ஸை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பண்ணிட்டு வர முடியுது. நம்ம பண்ணுறது பூரா சிவிலியன்ஸ்க்கு அட்டாக் இல்லாமல் மிலிட்டன்ஸை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு நம்ம வரோம். அவங்க நம்ம குறி வைக்கிறது பூரா பாருங்க, நம்ம இங்கே இருக்க அமிர்தசரஸ் கோவில், அங்கே இருக்கக்கூடிய பொற்கோவில், பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, மற்ற யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி மக்கள் படிக்கக்கூடிய இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா குறி வைத்து தாக்குகிறார்கள். இப்போ நம்ம அவங்க நாட்டில் அந்த மாதிரி இடத்த குறி வைக்கிறோன்னா அது ஒரு தீவிரவாத நாடு. தீவிரவாதிகள் எங்கே வேணாலும் பதுங்கு குழியில் வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. பல வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பாகிஸ்தானோட வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பதுங்கு குழிகள் இருக்குது. எப்படி வந்து நம்ம பாலஸ்டைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹமாஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒளிந்து கொள்வதற்கு மற்ற அந்த இராணுவம் எதிரிகள் வந்து ஒளிந்து கொள்வதற்கு உள்ளுக்குள்ளே வந்து பதுங்கு குழிகளை வந்து கிரியேட் பண்ணாங்களே, இஸ்ரேல் அதை தகர்க்க ரொம்ப வந்து போராடினாங்க, இப்பயும் போராடிட்டு இருக்காங்க. அதுபோன்று பதுங்கு குழிகள் இருக்கக்கூடிய நாடாக பாகிஸ்தான் என்பது இருக்கிறது. இத்தனை வருஷம் நான் பாகிஸ்தான் பற்றி ஏதாவது பேசினேன்னா, நான் இத்தனை வருட போரை நானும் பார்த்துட்டு தான் வரேன். இப்போது பேச வேண்டிய அவசியம் என்னவென்றால், இப்போதும் இதை நாம் வேறு இருக்கவில்லை என்றால் தெளிவாக சிக்கிக்கொள்வோம். பல பேருக்கு என்ன, இந்தியன்ஸுக்கு தெளிவாக புரிஞ்சுக்குங்க, இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை பங்களாதேஷிஸை வந்து வெளியில் அனுப்பும்போது கோபம் வருது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, முதல்ல இல்லீகலாக ஒரு இமிகிரண்ட்டாக உள்ளே வர்றதே தப்பு. ஆரம்பத்திலேயே அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க. இந்தியா பல பிரச்சனைகள் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வெளியேற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. அதற்குண்டான ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்கள் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வந்து வாரம் மாதம் வருடம் வந்து வெளியேற்றிட்டு இருக்காங்க. அதை தாண்டியும் நிறைய பேர் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி வருகிறார்கள் என்பது தெரியவில்லை.